தயவு செய்து இந்த மைண்ட் வாய்ஸை யார் நம்பாதீங்க. கண்ணா பின்னான்னு திட்டிகிட்டு இருக்கேன். கடந்த 3 வருஷமாக இது நடந்துகிட்டு இருக்குது. கடந்த 3 வருஷமாக நான் இதில் ரொம்ப மைண்டு ரொம்ப டார்ச்சர். இது எங்கள் வீட்டில் கபிலேஷுக்கு தெரியும், எங்கள் வீட்டுக்காருக்கு தெரியும். கபிலேஷுக்கு தெரியும், எங்கள் வீட்டுக்காருக்கு தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. எங்கள் அம்மாவுக்கு தெரியும், எங்கள் அப்பாவுக்கு தெரியும். புரியுதா? அவன் பெருசாக யோகியனா என் மைண்டு வாய்ஸை போடுறான்னு நினச்சிட்டு இது பண்ணாதீங்க. இரியா, என் வீட்டில் இன்றைக்கி 1 லட்சம் வேணும். என் வீட்டில் இன்றைக்கி 1 லட்சம் வேணும். மிக்சியை உடச்சிட்டானுங்க. வெங்காக்காவரி அப்பார்ட்மெண்ட்ஸு மிக்சியை உடச்சிட்டானுங்க, ஃப்ரிட்ஜை உடச்சிட்டானுங்க, வாஷிங் மிஷினை உடச்சிட்டானுங்க, கிரைண்டரை உடச்சிட்டானுங்க, ஆர்ஓவை உடச்சிட்டானுங்க. நான் வெங்காக்காவரியில் என்னென்ன பொருளை யூஸ் பண்ணினேனோ அத்தனையும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் உடச்சிட்டானுங்க. ஒரு பொருள் கூட வீட்டுக்குள்ளே இல்லை. இப்போ ஜூலை 22 நைட்டு 12 மணிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது. ஆனால் நாங்கள் நடுமாடியில் தூங்கிட்டு இருந்தோம். மேலே 2வது மாடி கதவும் கீழே 1st மாடி கதவும் டும்முன்னு கதவு திறந்த சவுண்டு கேட்டுச்சு. இப்போ நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, இப்போ வீடு ஃபுல்லாக கேமரா வச்சிட்ருக்கோம். வீடு ஃபுல்லாக கேமரா வச்சுட்டு இன்றைக்கி என் வீட்டில் இன்றைக்கி எல்லா பொருளும் வாங்கணும்னா 1 லட்சம் வேணும். இன்றைக்கி எல்லா பொருளும் வாங்குறதுக்கு 1 லட்சம் வேணும். இன்றைக்கி என் வீட்டில் ஒரு பொருளுமே இல்லை. இப்போ எங்களால் வாங்கிறதுக்கு கையில் காசு இல்லை. எல்லா பொருளுமே போயிடுச்சு. ஒரு பொருள் கிடையாது. கிரைண்டர் கிடையாது, மிக்சி கிடையாது, ஃப்ரிட்ஜு கிடையாது, வாஷிங் மிஷின் கிடையாது. இருக்கிறது ஒரே பொருள் என்னென்னா சின்ன டிவி. அது மட்டும் ஏன்னு தெரில உடைக்காமல் போயிட்டானுங்க. மற்ற எல்லாம் உடைச்சாச்சு. இன்றைக்கி எல்லாமே வாங்கணும் அப்படின்னா 1 லட்சம் வேணும். இது எங்கள் அம்மாவுக்கும் தெரியும், எங்கள் அப்பாவுக்கும். என் வீட்டில் ஆனால் எல்லாம் உடஞ்சி போச்சுன்னு நினைக்கிறாங்க. உடையில எல்லாமே செஞ்சது வெங்காக்காவரி அப்பார்ட்மெண்ட்ஸ். என் மைண்டை வாய்ஸை வாங்கிட்டு நான் திட்டிகிட்டு இருக்கேன். நான் என்ன செஞ்சிட்ருக்கேன்? திட்டிகிட்டு இருக்கேன். மார்ச் மாதம் ஆதிபராசக்திக்கு மாலை வாங்கணும். ஆதிபராசக்திக்கு மாலை வாங்கி நானும் என் பையனும் போட்டுட்டு போனோம். எங்கள் அமுதாசக்தி தான் சொன்னாங்க, மாலையை தனித்தனியாக வையி, கபிலேஷுக்கு தனியாக வையி, ஓ மாலையை தனியாக வையின்னாங்க. இப்போ மாலை போட்டுட்டு பேசியிருக்கேன். இந்த மாலை இப்போ நாங்கள் திரும்ப காசு போட்டு வாங்கணும். இந்த மாலை நாங்கள் காசு போட்டு வாங்கிடுவோம். 2 பேரும் போட்டிருக்கோம். 2 பேருமே மாலை போட்டிருக்கோம். இப்போ ஆடி மாதம் 2 பேருமே மாலை போட்டிருக்கோம். புது மாலை கபிலேஷ் அப்பா தான் வாங்கி கொடுத்தாரு. நான் என் வீட்டில் பொருள் வாங்கணும்னா 1 லட்சம் வேணும். நான் 1 லட்சத்துக்கு எங்கே போவேன்? கபிலேஷ் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. நான் 1 லட்சத்துக்கு எங்கே போகிறேன்? என் மைண்டு வாய்ஸை வாங்கி அனுப்புகிறாங்களாம். இவங்க பண்ணுறது தெரியாது. வீட்டுக்குள்ளே கேமரா வச்சுக்கிட்டு நாங்கள் இன்றைக்கி இருட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கோம். குளிக்கிறதும் இருட்டுக்குள்ளே குளிக்கிறோம், கக்கூஸ் போகிறதும் இருட்டுக்குள்ளே 3 பேரும் போகிறோம், குளிக்கிறதும் சரி, பேடு வைக்கிறதும் சரி, எல்லாம் இருட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கு. நல்லவனுங்க மாதிரி இந்த கேமரா போட்டுட்டு இருக்கிறத தயவுசெய்து யாரும் நம்பாதீங்க. யாருமே நம்பாதீங்க. இன்றைக்கி நான் கழுத்தில் போட்டிருக்க மாலை 2வது மாலை. இந்த வீடியோ உங்களுக்கு யார் அனுப்புகிறாங்களோ அவங்க தான் திருடினது. இந்த வீடியோ உங்களுக்கு நல்லவங்க மாதிரி போடுறாங்க பார்த்தியா, அவங்க தான் திருடினது. இப்போ நான் மாலை போட்டுட்டு பேசுகிறேன். நான் பேசுனது அத்தனை உண்மை தான். திட்டிகிட்டு இருக்கேன் டெய்லி. எங்கள் வீட்டுக்காருக்கு தெரியும், நான் டெய்லி திட்டிகிட்டு இருக்கேன். என் வீட்டில் இன்றைக்கி 1 லட்சம் வேணும் எல்லா பொருளும் வாங்குறதுக்கு. வெங்காக்காவரி அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் உடச்சிருச்சு. வெங்காக்காவரி அப்பார்ட்மெண்ட் யார் உங்களுக்கெல்லாம் மெசேஜ் அனுப்புகிறாங்களோ அவங்க தான் என் வீட்டு பொருளை உடச்சிட்டாங்க. இப்போ ஜூலை 22 என்ன காரணத்துக்காக வந்தாங்கன்னு தெரியல. என் மாமியா கீழே தனியாக இருக்குது. நான் நடுவில் இருக்கேன். நான் 2 பேருமே தனியாக இருக்கோம். அவங்க தனியாக இருக்காங்க, நான் தனியாக இருக்கேன். என்ன நடந்தாலும் தெரியாது. இன்றைக்கி ஜூலை 26 எங்கள் வீட்டுக்கார் இப்போ மதியம் மணி 1:30 மணி கீழே கேமரா எல்லா பக்கமும் செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2வது ஃப்ளோரு, 1st ஃப்ளோரு, கீழே வீட்டுக்குள்ளே எல்லா பக்கமும்
கேமரா செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது அத்தனையும் பண்ணுறது ரெங்கா காவிரி அப்பார்ட்மெண்ட். யார் உங்களுக்கெல்லாம் அனுப்புகிறாங்களோ அவங்க தான் இது பண்ணுறாங்க. யார் உங்களுக்கெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்க தான் உங்களுக்கு பண்ணுறாங்க. தயவுசெய்து நான் வந்து திட்டுறதை வந்து தயவுசெய்து கேவலமாக நினைக்காதீங்க. நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். ரெங்கா காவிரி அப்பார்ட்மெண்ட்ஸால் அந்த எஸ்ஆர்வி டீச்சர் எங்கள் அம்மாவுக்கு தெரியும். அந்த ஆளை சைட் அடிக்கிறேன்னு சொல்லி நான் என் புருஷனை கூட்டிகிட்டு போய் தான் கேட்டேன். ஏன்டா கிழட்டு பயலே உன்னை நான் சைட் அடிக்கிறேன்னான்னு கேட்டேன். அவன் என் வீட்டுக்குள்ளே சென்சார் கேமராவோட என் வீட்டு சமையல் கட்டில் என் கடிகாரத்தை எடுத்துட்டு என்ன பண்ணான் அப்படின்னா கடிகாரத்தை மாட்டி வச்சுட்டான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். எடமலைப்பட்டிபுத்தூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நானும் என் வீட்டுக்காரன் போனேன். இன்றைக்கி எவன் வீடியோ அனுப்புகிறானோ அவன் தான் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி என்னை பைத்தியப்பாரம் கட்டி கேஸை எடுக்க மாட்டேன். நானும் என் வீட்டுக்காரர் என் பிள்ளையும் 3 சேர்ந்து அப்பார்ட்மெண்ட்டில் அந்த சைடு காட்டுக்குள்ளே தூக்கி எறிஞ்சோம். அதுக்கப்புறம் விட்டுட்டோம். இப்போ என் வீட்டுக்குள்ளே அங்கேயும் இன்வெர்ட்டரில் கேமரா இருந்தது தெரியாது. மைண்ட் வாய்ஸ் கேமரா எல்லாம் இருந்தது தெரியாது. என்னைய நிறுவனமாக நிற்க வச்சாங்க 3 தடவை. நிற்க வச்சாங்க. எத்தனை தடவை நிற்க வச்சாங்க? 3 தடவை நிற்க வச்சாங்க. இன்றைக்கி நான் எதுக்கு ஆதிபராசக்திக்கு மாலை போட்டுட்டு இத்தனை பேசிகிட்டு இருக்கேன்னா, நான் பல மன உளைச்சலில் இருக்கேன். யார் உங்களுக்கு வீடியோ போடுறாங்களோ அவங்க தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். யார் வீடியோ போடுறாங்களோ அவங்க தான் இன்றைக்கி எனக்கு 1 லட்சம் வேணும். என் வீட்டில் எல்லா பொருளும் வாங்கணும்னா எங்கள் அம்மாவுக்கு தெரியும் 1 லட்சம் ஒரு பொருள் கூட இல்லை. இப்போ நான் ஆதிகாலம் மாதிரி இருக்கேன். கடையில் மாவு வாங்கி என் பிள்ளைக்கு சுட்டுட்ருக்கேன். இன்னும் வீடியோ வரும் பாருங்கள்.